ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் பேக். உடம்பு சரி பண்ணிக்கிட்டு ரிங்கா பேர் கார்ட்டூனை மேக் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ரிங்கா பேரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த புது கேரக்டர் டிசைனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேரக்டர் டிசைனை முடித்த உடனே நான் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் அனிமேஷன்றதை பண்ணிட்டேன். இந்த கேரக்டர் மட்டும் கிடையாது, நான் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டர் டிசைனையும் முடித்த உடனே அதுக்கு ஒரு டெஸ்ட் அனிமேஷன் வந்து சின்னதாக பண்ணி பார்த்துருவேன். ஒரு கேரக்டர் டிசைன்றது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம், அதுக்குன்னு அது அனிமேஷனில் சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஒரு கேரக்டர் டிசைனை வச்சு அனிமேட் பண்ணும்போது தான் அந்த கேரக்டர் டிசைனில் என்னென்ன டிசைன் ப்ராப்ளம்லாம் இருக்குது, என்னென்ன ஓவர் டிசைன்ஸ் இருக்குது, என்னென்ன பெட்டர் பண்ணலாம், என்னென்ன இடத்துல டவுட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அதை திருப்பியும் நம்ம ஒரு கேரக்டர் டிசைனர்கிட்ட கொடுத்து அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கேரக்டர் வந்து ஃபங்க்ஷனபிளாக மாற்றணும். நீங்கள் நிறைய கார்ட்டூன் ஷோஸை பார்த்துருக்கலாம். அதோட ஸ்டார்டிங் எபிசோட்ஸில் கேரக்டர் டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது போக போக வந்து அது எவால்வ் ஆகி ரொம்ப ஃபங்க்ஷனபிளாக மாறி இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டரில் இருக்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு அவங்க ரொம்ப ஃபங்க்ஷனபிளாக மாற்றுவாங்க. நான் ஒரு கேரக்டர் டிசைனராகவும் சேம் டைம் அனிமேட்டராகவும் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இந்த கேரக்டரில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் எடுத்த உடனேயே ஒரு டெஸ்ட் அனிமேஷன்றதை பண்ணிடுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆர்ட், அனிமேஷன் அண்ட் 3Dயை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் helala.com போங்க. அங்கே ஃப்ரீ அண்ட் பெய்ட் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.